சங்கீத அகாடமியினுடைய புரஸ்கார் விருது, அதாவது நாடகம், நடிப்பு, இதற்கான ஒரு தேசிய விருதை நம்முடைய குடியரசுத் தலைவருடைய கரங்களால் பெற்றிருக்கிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதற்கு முன்னால் 2003 அப்துல் கலாம் அவர்களுடைய கரங்களினால் சிறந்த துணை நடிகர் பரிசை பெற்று இப்போது இந்த தேசிய விருது, 2வது தேசிய விருது கிடைத்திருக்கிறது. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், நாடகத்திற்காக இந்த விருது கிடைத்திருக்கிறது. நாடகம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி அத்தனையும் காத்து கொண்டிருப்பது நாடகம்தான். இன்றைக்கு விஞ்ஞானத்துல எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதனால நாடகம் சற்று பின்னோக்கி சென்றிருக்கலாம். ஆனால் நமக்குடைய காவியங்களில் இருந்து நீங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையிலேயே நாடகத்தின் மூலமாகத்தான் கலைகளும் மொழியும் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நாடகத்தை மிகச் சிறப்பாக இன்னும் கொண்டு வர வேண்டும் என்ற உத்வேகத்தை, ஒரு மகிழ்ச்சியை இந்த விருது எனக்கு கொடுத்திருக்கிறது. எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு 5 ஆண்டு காலம் திரைப்படத்திற்கு முன்னால் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து திரைப்படத்தில் நடித்தாலும் நாடகங்களில் நடித்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே நாடகம் என்பது நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, மொழியை கொண்டு செல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு இடமாகும். ஆகவே எத்தனை வளர்ச்சிகள் வந்தாலும் நாடகம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விருது இந்திய நாடக கலைஞர்களுக்கு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடக கலைஞர்களுக்கு இந்த விருதை நான் அவர்களை எல்லோருக்கும் நான் மகிழ்வோடு சமர்ப்பிக்கின்றேன், காணிக்கையாக்கின்றேன். இன்றைக்கு கூட எனக்கு நான் விழா அரங்கத்திற்குள் இருக்கும் பொழுதே செய்தியை பார்த்து நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். அந்த வாழ்த்துக்களை நான் மனநிறைவோடு தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம் கூறியதாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்தேன். ஆகவே எனக்கு இந்த விருது ஒரு தமிழராக பெருமையை கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, மொழி, கலாச்சாரம், பண்பாடு சிறந்து விளங்கினால் அந்த நாடு சிறப்பாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நாடக கலையை போற்ற வேண்டும், அந்த நாடக கலையை பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதற்கான பணியை நான் திரைத்துறையில இருந்தாலும் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். முன்னாடி நாடகத்திலிருந்து நாடக நடிகர்கள் நிறைய பேர் சினிமால வந்திருக்காங்க, பேர் சொல்லக்கூட நிறைய பேர். ஆனா இப்போ அந்த நாடகத்துறையிலிருந்து சினிமா துறைக்கு நடிகர்களாக வருபவர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கு என்ன காரணம்? குறைஞ்சிருக்கு. என்னன்னா, இப்போ வளர்ச்சி வேற மாதிரி போனதுனால நாடகத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. நாடகத்தினுடைய பங்கு ஒரு தொய்வான இடத்துல இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே போன்ல எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது, கூத்துப்பட்டறை இருக்கிறது, நாடக பயிற்சி அரங்கம் நிறைய இருக்கிறது. இருந்தால் கூட நாடகம் என்பது மிக முக்கியமானது. அதை நாடக மேடையிலே மக்கள் முன்னால் நடித்து அதன் மூலமாக கலையை வளர்ப்பது என்பது மிக சிறப்பான ஒன்று. அப்படி வருகின்ற பொழுது அதுதான் பேஸ், அடிப்படை. ஆகவே நாடகம் மிக முக்கியம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி.